ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல இதய திருடன் சீரிஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ராயல் நகைக்கடை ஓனர் மைக்கேல் ஏரிக்கிற கிராமத்துக்கு போன அவரோட தம்பி தொலைஞ்சு போய் ஒரு வாரம் ஆகுது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் கேப்டன் ரோஜன் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க தான் என் தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்தாங்க இது என் தம்பியோட போட்டோன்னு மைக்கேல் அவர் தம்பியோட போட்டோவை ரோஜன் கிட்ட கொடுத்துட்டு போக அந்த கேஸை நம்ம ரோஜன் கார்லன் கிட்ட கொடுத்து சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சு மைக்கேல் கிட்ட அவரோட தம்பியை ஒப்படைக்க வேண்டிய உன்னோட பொறுப்புன்னு சொல்ல அதை கேட்ட கார்லனும் கவலைப்படாதீங்க கேப்டன் ரோஜன், இந்த கேஸை நான் சீக்கிரமாவே முடிக்கிறேன்னு சொல்லி கேஸ் ஃபைல வாங்கின கார்லனும் டியூக்கு ட்ரெயின்ல ஏரிக்கிற கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப கார்லன் டியூக் கிட்ட இப்ப நம்ம போயிட்டு இருக்க ஏரிக்கிற கிராமம் இருக்கேன், அந்த கிராமத்துல மைக்கேல் தம்பியோட சேர்த்து மொத்தம் 34 பேர் காணாம போயிருக்காங்க. அப்படி காணாம போனவங்களை பத்தி இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதி இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தெரியல. அதனால நம்ம இந்த கேஸை 2 விதமா விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுல முதல் விதம் பாத்தீங்கன்னா மைக்கேலோட தம்பியை சீக்கிரமா கண்டுபிடிச்சு மைக்கேல் கிட்ட ஒப்படைக்க போறோம். ரெண்டாவது விதம் இந்த கேஸ்ல ஏதாவது டீமான்கள் சம்பந்தப்பட்டிருக்கா, அப்படி அந்த டீமான்கள் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தா அந்த டீமான்களை எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்து ரொம்பவே கவனமா இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறோம். அதனால நீ உன்னை கொஞ்சம் கண்ட்ரோலையே வச்சுக்கோ. அன்னைக்கு நடந்த மாதிரி திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணினா அதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கு தண்டனையா உன்னை நாடு கடத்த வேண்டியதா இருக்கும். அதனால இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும், புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட டியூக் சைஸா கார்லனை பார்க்க அதை பார்த்த கார்லன் என்ன அப்படி பாக்குற, இப்ப நான் சொல்றத நல்லா கேளு. நம்ம இப்ப ஏரிக்கிற கிராமத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசரா போகாம ஜுவல்லரி நகைக்கடை வச்சிருக்க நகைக்கடை வியாபாரியா தான் போக போறோம். இந்த ஆக்டிங்ல நான் உன்னோட அண்ணாவா இருக்க போறேன், நீ எனக்கு தூரத்து கசின் பிரதரா இருக்க போற, அவ்வளவுதான் சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டியூக் என்னது நான் உன் தம்பியான்னு கேட்க கார்லன் ஆமா எனக்கு 26 வயசு ஆகுது, ஆனா உனக்கு 23 வயசு தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது நான் தானே உனக்கு அண்ணனா நடிக்க முடியும், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்க இதுல எந்த தப்பு இல்ல, நீங்க சொல்றது சரிதானான்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனை பார்த்து சிரிக்க அதை பார்த்து கடுப்பான கார்லன் இவனுக்கு சாதாரண தம்பி ரோல் கொடுத்ததுக்கு பதிலா ஊம தம்பி ரோல் கொடுத்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கார்லன் மனசுக்குள்ள டியூக்க திட்டிட்டு இருக்க ஒரு வழியா கார்லனும் டியூக்கு ஏரிக்கிற கிராமத்துக்கு வர அங்க பார்த்தா ஊரோட என்ட்ரன்ஸ்லயே காணாம போனவங்களோட போட்டோ எல்லாம் நிறைய குமிஞ்சு கிடக்கு. அதை பார்த்த டியூக் என்ன பிரதர் நீ வர வழியில ஏரிக்கிற கிராமத்துல 34 பேர் தான் காணாம போயிருக்கிறதா சொன்ன, ஆனா இங்க இருக்க போட்டோவை பார்த்தா 34 பேர் மாதிரி தெரியலையே, என்ன லார்ட் கார்லன் கால்குலேஷன்ல தப்பு பண்ணிட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கார்லன் மனசுக்குள்ள நான் நினைச்சது சரியா போச்சே, இது வெறும் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊர்ல ஏற்பட்டிருக்க இந்த மோசமான நிலையை நான் சரி பண்ணணும்னா அதுக்கு நான் முதல்ல நகைக்கடை ஓனரை பார்த்தே ஆகணும், அவரை பார்த்தா தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கார்லன் டியூ கிட்ட டைம் ஆகுது, நம்ம முதல்ல ஏரிக்கரையோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், அங்க போனா நமக்கு இந்த கேஸ்க்கு தேவையான க்ளூ ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ண கார்லனும் டியூக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணி வர மாதிரி ஃபீல் பண்ண டியூ கார்லனை பிடிச்சு இழுத்து செவுத்துல சாச்சு நிறுத்தி கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து நிக்க அதை பார்த்து ஷாக்கான கார்லன் என்ன பண்ற நீ என்னை விட்டு தள்ளி போன கத்த டியூக் எதுக்காக இப்படி கத்துற, அமைதியா இரு, யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் என்ன சொல்ற நீ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர ஆள் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க கார்லனோட முகத்துல இருக்க பதட்டத்தை பார்த்த டியூக் சிரிச்சுக்கிட்டே இப்ப நீ அவனை பார்க்க முடியாது, ஆனா 3 மணிக்கு மேல நீ அவனை பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனோட லிப்ப தடவை அதை பார்த்த கார்லன் டியூக்கை பிடிச்சு வேகமா தள்ளிவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவங்க எப்பவோ போயிட்டாங்க அங்க யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனோட கையை ஃபோர்ஸா இழுத்ததுல வலி தாங்க முடியாம கார்லன் அவனோட கையை போட்டு நீவிட்டு இருக்கு. அதை பார்த்த டியூக் என்ன லார்ட் கார்லன் இவ்ளோ வீக்கா இருக்கீங்க, இப்பவே நீங்க இவ்ளோ வீக்கா இருந்தீங்கன்னா பின்னாடி வர பிரச்சனைகளை எல்லாம் நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே கார்லனும் டியூக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர கார்லனை பார்த்த போலீஸ் அசால்ட்டா சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன இன்னைக்கு யாரு தொலைஞ்சு போனா, தொலைஞ்சு போனவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், சரி எதுவா இருந்தா என்ன, தொலைஞ்சு போனவனை பத்தின டீடைல் இந்த நோட்ல எழுதி வச்சுட்டு போ, நாங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறோம், ஆனா தொலைஞ்சு போனவனை பத்தின டீடைலை கண்டுபிடிக்க எப்படியும் 3 நாள் ஆகும், ஏன்னா உனக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்க எப்படியும் 4 ஆகும்னு அசால்ட்டா சொல்ல அதையெல்லாம் கேட்ட கார்லன் அவனோட ஐடி கார்டு எடுத்து காட்டி உங்களை தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டன் கார்லன், எனக்கு ஒருத்தங்களை பத்தின டீடைல் வேணும், அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல கார்லன்கிற நேமை கேட்டு ஷாக்கான போலீஸ் வேகமா எழுந்து அப்படின்னா நீங்க தான் பிளாக் ரெயின் சிட்டியோட லார்ட் கார்லனான்னு கேட்க கார்லன் ஆமா எனக்கு நவம்பர் 28ஆம் தேதி காணாம போன ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ரெக்கார்ட் ஃபைல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க போலீஸ் என்னது ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ஃபைலா, இந்த நேம் எனக்கு பழகி போன நேம் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி யோசிச்ச போலீஸ் கார்லன் கிட்ட அட எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நீங்க சொல்ற ஜோயா ப்ரூக்குங்கிறது ராயல் நகைக்கடை ஓனர் மைக்கேலோட தம்பி தானே, லார்ட் கார்லன் மைக்கேல் அவரோட தம்பியை ஏரிக்கிற கிராமத்துக்கு சில பொருட்கள் வாங்க அனுப்பி விட்டதாவும் ஏரிக்கிற கிராமத்துக்கு வந்து அவரோட தம்பி 3 நாள் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்ல, எப்படியாவது என் தம்பி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி மைக்கேல் பர்சனலா டீம் ஆட்களை வச்சு அவரோட தம்பியை தேடி அலைஞ்சாரு, இருந்தும் அவரால் அவரோட தம்பியை கண்டுபிடிக்க முடியாதனால மைக்கேல் திரும்பவும் அவரோட ஊருக்கே போயிட்டாருன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட கார்லன் எதனால அவரோட தம்பியை கண்டுபிடிக்க முடியல, அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 1 வாரம் ஆகி உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி
எப்படி தொலைஞ்சு போன பல பேரை உங்களால கண்டுபிடிக்க முடியும்? என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க பயந்து போன போலீஸ் சார், இந்த ஏரிக்கரை கிராமத்துல நிறைய மக்கள் முத்துக்கள் வாங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதுல பல பேர் அவங்க வணிகத்தை சரியான முறையில நடத்துறதுனால எந்த பயமும் இல்லாம நேரடியா இங்க வந்து முத்துக்களை வாங்குறாங்க. அதுல சில பேர் தவறான முறையில வியாபாரம் பண்றதுனால அவங்க எங்க கண்ணுல மண்ணை தூவறதா நினைச்சு திருட்டுத்தனமா முத்துக்களை வாங்க வரவங்க இந்த மாதிரி காணாம போயிடுறாங்க. அப்படி தொலைஞ்சு போனவங்களை பத்தி தனித்தனியா எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி விசாரிச்சாலும் எந்த பலனும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன், ஓ அப்படியா, அப்ப இந்த ஏரிக்கரை கிராமத்துல இந்த முத்துக்கள் எப்ப இருந்து இந்த அளவுக்கு பிரபலமாச்சு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க போலீஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த முத்துக்கள் எல்லாம் பிரபலமாயி 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டே ரேக்ல இருந்து ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ஃபைலை எடுத்து கார்லன் கிட்ட கொடுக்க ஃபைல வாங்கின கார்லன் போலீஸ் கிட்ட, ஆமா உங்களுக்கு கஜி பிரவுன்கிற நகை வியாபாரிய பத்தி தெரியுமா, அவர்கிட்ட முத்துக்கள் வாங்கத்தானே ஜோயா ப்ரூக் நவம்பர் 28ஆம் தேதி இங்க வந்தாருன்னு சொல்லி கேட்க போலீஸ், ரொம்ப நல்லா தெரியும் சார், நீங்க சொல்ற கஜி பிரவுன்கிறவர் தான் இந்த ஏரிக்கரை கிராமத்தோட மேம்பாட்டுக்காக ஒரு பெரிய தொகையை நன்கொடைய கொடுத்திருக்காரு, அதனால அவரை பத்தி இந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லி போலீஸும் கார்லனும் பேசிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷனை சுத்தி பார்த்துட்டு இருந்த நம்ம டியூக் நவம்பர் 28ஆம் தேதி தொலைஞ்சு போன ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க ரேக்க பார்த்த அந்த ரேக்ல ஏதோ டைரி மாதிரி எடுத்து சத்தம் இல்லாம அவனோட கோட் பாக்கெட் குள்ள போட்டுக்க இங்க கார்லன் போலீஸ் கிட்ட, இந்த ஏரிக்கரை கிராமத்துல MC டொனால்டுங்கிற ஹோட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டனே, அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, சார் நீங்க சொல்ற MC டொனால்டு ஹோட்டல்ங்கிறது நம்ம ஸ்டேஷன் இருக்க தெருவுல நேரா போய் ரைட்ல கட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியும், அந்த பில்டிங் தான் நீங்க சொல்ற MC டொனால்டு ஹோட்டல்னு சொல்லி போலீஸ் டியூக்கையும் கார்லனையும் அங்க அனுப்பி வைக்க இங்க ஹோட்டலுக்கு வந்திருக்க கார்லனையும் டியூக்கையும் பார்த்த ஓனர், நீங்க 2 பேரும் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கீங்களா இல்ல தங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க கார்லன், நாங்க இங்க தங்க தான் வந்திருக்கோம், எங்களுக்கு 312 நம்பர் ரூம் வேணும்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஓனர், எனது 312 நம்பர் ரூம்பா, சாரி சார் நீங்க கேக்குற ரூம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் அவனோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க பணம் கம்மியா இருக்கிறத பார்த்த ஓனர், இங்க பாருங்க சார் நீங்க கேக்குற ரூம் தான் ஆல்ரெடி புக் ஆயிருச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் இப்படி அடம்பிடிக்கிறீங்க, நீங்க வேணா வேற ரூம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் அந்த ஆள் என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் கோட் பாக்கெட்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்து ஓனர் கிட்ட கொடுக்க அதை பார்த்த ஓனர், சரி சார் நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணி கேட்கும் போது என்னால எப்படி தர முடியாதுன்னு சொல்ல முடியும், நான் ஆல்ரெடி புக் பண்ண கஸ்டமர் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், ஆனா நீங்க கேக்குற 312 நம்பர் ரூம் சிங்கிள் ரூம் ஆச்சே, நீங்க 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அந்த ரூம் பத்துன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கார்லன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் தம்பி கீழே தான் படுத்து தூங்குவான், அதனால கீழே படுத்து தூங்குறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு இவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான்னு சொல்ல அதை கேட்ட ஓனர் கார்லன் கிட்ட, எனக்கு ஒரு சந்தேகம் சார், நீங்க ஏன் 312 நம்பர் ரூம் வேணும்னு கேக்குறீங்க, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க கார்லன், அதுவா எங்க ஃபேமிலி எப்பவுமே சென்டிமெண்ட் பாக்குற குடும்பம், எங்க குடும்பத்தோட லக்கி நம்பர் 312, அதனாலதான் இந்த நம்பர் ரூம் வேணும்னு கேட்டோம், பின்னாடி நிக்கிறானே இவன் என்னோட கசின் பிரதர், இவன் புதுசா இப்பதான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரான், அதான் இவனுக்கு இங்க வந்து எப்படி வியாபாரம் எல்லாம் பண்ணணும்னு கத்து கொடுக்கறக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கார்லன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொய்களாம் அளந்து விட அதையெல்லாம் கேட்ட ஓனரும் உண்மைன்னு நம்பி அவன் கடையில வேலை பாக்குற ஆளை கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் நம்ம VIP கஸ்டமர், இவங்க லக்கேஜ் எல்லாம் 312 நம்பர் ரூம்ல கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க டியூ கார்லன் கிட்ட, அடேங்கப்பா லார்ட் கார்லன் வால் வித்தையில தான் திறமையானவர்னு பார்த்தா இப்படி முகம் சொல்லிக்காம போய் சொல்றதுல பெரிய கெட்டிக்காரரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழியா ஹோட்டல்ல ரூம் போட்டு டியூக்கும் கார்லனும் இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்க பிளான் பண்ணி ஓனருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்க போதையில இருக்க ஓனர், நீங்க 2 பேரும் வியாபாரத்துக்காக இந்த ஏரிக்கரை கிராமத்துக்கு வரது இதுதான் முதல் தடவையான்னு சொல்லி கேட்க கார்லன், ஆமா என் கசின் பிரதருக்கு இந்த மாதிரி முத்துக்கள் சேல் பண்றதுல ஆர்வம் அதிகம், அதான் அதிசய முத்துக்கள் விக்கிற இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல கேட்ட ஓனர், அது சரி இந்த ஏரிக்கரை கிராமத்துக்கு வர பாதி பேர் இந்த அதிசய முத்துக்கள் வாங்கத்தான் கூட்டம் கூட்டமா வந்து குமியறாங்க, ஆனா இப்படி அதிசய முத்துக்கள் வாங்க கிராமத்துக்கு வர மக்களுக்கு இந்த முத்துக்கள் எப்படி பிரபலமாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட டியூக், என்ன அப்படி சொல்லிட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம், நீங்க இந்த ட்ரிங்க குடிச்சுக்கிட்டே எங்களுக்கு இந்த முத்துக்களை பத்தின கதையை சொல்லுங்கன்னு கேட்க அதை கேட்ட ஓனரும் ஓஸ்ல ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல அவன் இந்த ஏரிக்கரை கிராமத்தோட மேற்கு பகுதியில இருக்க சின்ன நாட்டுல பாரிஸ்ங்கிற பிரின்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு பாதுகாவலனா டேமியன்ங்கிற அழகான பாதுகாவலன் இருந்தான், அவனோட அழகுல மயங்கி போன பிரின்சஸ் பாரிஸ்க்கு டேமியன் மேல காதல் வர அந்த பொண்ணு அவ காதல டேமியன் கிட்ட சொல்லாம மனசுக்குள்ள ரகசியமா வச்சுக்கிட்டே டேமியன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. பாரிஸ்க்கு டேமியன் மேல காதல் வரக்கான காரணமே டேமியன் ரொம்பவே அன்பான அக்கறையானவ மட்டும் இல்லாம ரொம்பவே நேர்மையான மனுஷன், அவனை பாக்குற எந்த பொண்ணா இருந்தாலும் அவன மாதிரி ஒரு காதலன் வேணும்னு தான் விரும்புவாங்க, அப்படித்தான் நம்ம பாரிஸும் நினைச்சாங்க. பாரிஸ்க்கு எப்படி டேமியன் மேல காதல் இருக்கோ அதே மாதிரி டேமியனுக்கு பாரிஸ் மேல காதல் இருந்திருக்கு, இருந்தும் அதை அவங்க வெளியே காட்டிக்காம 2 பேரும் சந்தோஷமா அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாரிஸ் டேமியன் கிட்ட என்ன அரண்மனையை விட்டு வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லி அடம் பிடிக்க பார்த்த டேமியனும் வேற வழி இல்லாம பாரி அரண்மனையை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து பாரியோட ஆசையை நிறைவேற்ற விளையாடுற ஆர்வத்துல
ஃபேரி காலை சுலுக்கிட நடக்க முடியாம ஃபேரி வழியில இருக்கிறத பார்த்த டேமியன் ஃபேரிய பிகி பேக் தூக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்ப டேமியனோட அன்புல மயங்கி போன நம்ம ஃபேரி அவளை மறந்து டேமியனோட கன்னத்துல முத்தம் கொடுக்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டேமியன் வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போய் ஃபேரிய பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் பிரின்சஸ் அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கொலைக்கார கும்பல் பிரின்சஸ் மேல தாக்குதல் நடத்த அவங்க கூட சண்டை பண்ணி பிரின்சஸை காப்பாத்தின டேமியனுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா காயம் ஏற்பட அதே சமயம் இங்க பிரின்சஸ்க்கு காயம் ஏற்பட்டு மயங்கி விழுக அரண்மனைக்கு வெளியே நடந்த தாக்குதலை தெரிஞ்சுக்கிட்ட பிரின்சஸ் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து 2 நாள் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்கிற பிரின்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு வழியா 2 நாளைக்கு அப்புறம் மயக்க தெளிஞ்சு எழுந்த ஃபேரி அவ பக்கத்துல இருக்க ஆட்கள் எல்லாம் புதுசா இருக்கிறத பார்த்தோம் அவ பக்கத்துல இல்லாத டேமியனை நினைச்சு பயந்த பிரின்ஸ் பனிப்பெண் கிட்ட டேமியனை பத்தி விசாரிக்க பிரின்சஸோட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லாம இருக்க முடியும்னு பயந்து போன பனிப்பெண் ஃபேரி கிட்ட அரண்மனையை விட்டு பிரின்சஸ் வெளியே போன விஷயம் கூட தெரியாம வேலை பார்த்த பழைய வேலைக்காரங்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டதா பிரின்ஸ் கிட்ட அனுமதி கேட்காம பிரின்சஸ் அரண்மனையை விட்டு வெளியே கூட்டிட்டு போன தப்புக்காக டேமியனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவரை நாட்டோட எல்லையில தூக்குல மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ஃபேரி வேகமா அரண்மனையை விட்டு நாட்டோட எல்லைக்கு வந்து அங்க தூக்குல தொங்கிட்டு இருக்க காதலன் டேமியனை பார்த்த பிரின்சஸ் அதிர்ச்சியில கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம அரண்மனைக்கு திரும்பி வந்த ஃபேரி யாரு கூடயே பேசாம சரியா சாப்பிடாம சித்த பிரம்ம படிச்ச மாதிரி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க பிரின்சஸோட சிரிப்பு சத்தம் கேட்காம அமைதியா இருக்க அரண்மனையை பார்த்த பிரின்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு பிரின்சஸ் சிரிக்க வைக்கிறவங்களுக்கு பல லட்சம் பரிசு தருவேன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ண அந்த நேரத்துல ஒரு நகைக்கடை வியாபாரி இது அரிய வகை முத்து இந்த முத்தை உன் தலைக்கடியில வச்சு தூங்குனீனா நீ ஆசைப்பட்டவர் உன் கனவுல வருவாருன்னு சொல்லி பிரின்ஸ் கிட்ட அந்த முத்தை கொடுக்க முத்தை வாங்கின ஃபேரியும் அந்த ஆள் சொன்ன மாதிரியே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த முத்தை அவ தலைக்கடியில வச்சு அவன் காதலன் டேமியனை நினைச்சு தூங்க அன்னைக்கு நைட்டு கனவுல ஃபேரி அவ காதலன் டேமியன் கூட எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் பிரின்சஸ்க்கு கனவா வர அதை பார்த்த ஃபேரி திரும்பவும் அவளுக்கு அவளோட காதலன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல ஃபேரி எப்பவும் போல அரண்மனையில சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்க இப்படி மகன் எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சு விளையாடுறத பார்த்த பிரின்ஸ் அந்த நகைக்கடை வியாபாரிக்கு அவர் அலௌன்ஸ் பண்ணதை விட அதிகமான பணத்தை வாரி வழங்கியிருக்காரு இப்படி அரண்மனையில நடந்த விஷயத்தை பத்தியும் அந்த அரிய வகை முத்துக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் நான் நீனு போட்டி போட்டு அந்த முத்துக்களை வாங்கி நிஜ வாழ்க்கையில நிறைவேறாத விஷயங்களை எல்லாம் அவங்க கனவுலகத்துல நிறைவேற்றிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி மக்களோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த நகைக்கடை வியாபாரியும் அந்த முத்துக்களை ஃபர்ஸ்ட் இருந்த விலையை விட 2 மடங்கு அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாரையும் கவர்ந்த அந்த அரிய வகை முத்த கேப்டன் கஜி பிரௌனி தான் கண்டுபிடிச்சாரு அன்னையில இருந்து இந்த அரிய வகை முத்துக்கள் வியாபாரத்து மூலமாவே அவரு கோடி கோடியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு இருந்து பேராசை தீராம அவர் இன்னும் கடலுக்கு முத்தெடுக்க போய்கிட்டே தான் இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அரிய வகை முத்துக்கள் கடல்ல எந்த பக்கத்துல இருந்து கிடைக்குங்கிற விஷயம் கேப்டனுக்கு மட்டும் தான் தெரியும் கேப்டன் அந்த விஷயத்த ரொம்பவே ரகசியமா வச்சிட்டு இருக்காரு இதுதான் இந்த ஏரிக்கரை கிராமத்தோட வளர்ச்சி கதைன்னு சொல்லி ஸ்டோரிய முடிக்க அதையெல்லாம் கேட்ட டியூக் அடடா என்ன ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த காதல் கதையை கேட்டு என் இதயமே வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் கேஷுவலா நைட்டு ரொம்ப லேட் ஆகுது நான் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தனால நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்ப என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்களும் உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கிளம்ப இதோட இதய திருடன் சீரிஸ் எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம்